अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, வாரம் சில நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கக்கூடிய பிப்ரவரி 4ஆம் திகதி எங்களுடைய தாய் திருநாடு சுதந்திரம் அடைந்து 76 வருடங்களை பூர்த்தி செய்து 77வது வருடத்திலே காலெடுத்து வைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்திலிருந்து அல்லாஹ் எங்களுடைய நாட்டுக்கு வளர்ச்சியையும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தையும் மனநிறைவான வாழ்க்கையும் ஒற்றுமையான வாழ்க்கையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இந்த தருணத்திலே கட்டாயம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த சுதந்திர தினத்துடைய பின்னணியை பற்றியும் சுருக்கமாக எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் முஸ்லிம்கள் இந்த சுதந்திரத்துக்கு அளித்த அர்ப்பணிப்பு பங்களிப்பை பற்றி தெரிய வேண்டும். காரணம், இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயத்துக்கு எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் அந்த சந்தர்ப்பங்களில் வழங்கின பங்களிப்பு அர்ப்பணிப்பை பற்றி தெரியலை. அன்பானவர்களே, 1505 தொடக்கம் 1688 வரை 153 வருடங்கள் போர்த்துக்கேயர்களுடைய ஆட்சியின் கீழ் எங்களுடைய இலங்கை தாய் திருநாடு இருந்தது. அதைத் தொடர்ந்து 1658 முதல் 1796 வரை 138 வருடங்கள் ஒல்லாந்தர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அதைத் தொடர்ந்து 1796 முதல் 1948 வரை 152 வருடங்கள், அதாவது பிப்ரவரி 4 வரை சுதந்திரம் கிடைக்கும் அந்த திகதி வரை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. இரண்டாம் உலக யுத்தம் சந்தர்ப்பத்தில் பிரித்தானியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிர்பந்தம், சிறு சிறு நாடுகளுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவை. இந்த நேரத்தில் தான் மேலாட்சி என்ற ஒரு முறையை வழங்கினாங்க. அதாவது ஒவ்வொரு நாடும் பாராளுமன்றத்தை அமைத்து அவர்கள் ஆட்சி செய்ய முடியும், ஆனால் அவர்களுடைய ஆட்சி முறையும் பிரித்தானியர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருக்கும் என்ற மேலாட்சி முறையை வழங்கினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவு தேவை என்பதற்காக அவர்கள் காட்டிய ஒரு வியூகம் தான், உங்களுக்கு நாங்கள் முழுமையான சுதந்திரத்தை தருவோம், நீங்கள் இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் எங்களுக்கு ஆதரவு பண்ணுவீங்களா என்ற நிபந்தனையை போட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் அவர்களுக்கு முழுமையான நாட்டு சுதந்திரம் வழங்கப்படுமா வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 100% அதாவது 4/3 மேல் பெரும்பான்மை காட்ட வேண்டும். இப்போ ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய ஆட்சியில் அந்த பாராளுமன்றத்தில் 150% அதாவது 4/2 தான் பெரும்பான்மை காட்ட முடியுமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம், எங்களுடைய முழுமையான பங்களிப்பு உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்ற அந்த வாக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, வாரம் சில நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கக்கூடிய பிப்ரவரி 4ஆம் திகதி எங்களுடைய தாய் திருநாட்டின் 76வது வருடம் பூர்த்தியாகி சுதந்திர தினத்துடைய 77வது வருடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காலெடுத்து வைக்க இருக்கின்றோம். இந்த தினத்திலே கட்டாயம் நாங்கள் எங்களுடைய இந்த சுதந்திர தினத்துடைய பின்னணியை பற்றியும் இதில் எங்களுடைய முஸ்லிம் தலைவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை பற்றியும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக பெரும் ஒரு கடமையாக இருக்கின்றது. காரணம், இன்றைய சமுதாயத்திலே எங்களுடைய சுதந்திரத்திற்காக எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் செய்த அர்ப்பணிப்புகள் தியாகங்களை பற்றி அநேக மாணவர்கள் அறிவதில்லை. 1505 முதல் 1658 வரை 153 வருடங்கள் போர்த்துக்கேயர்களுடைய ஆட்சியின் கீழ் எங்களுடைய இலங்கை தாய் திருநாடு இருந்தது. அதைத் தொடர்ந்து 1658 முதல் 1796 வரை 138 வருடங்கள் ஒல்லாந்தர்கள் ஆட்சியின் கீழும், 1796 முதல் 1948 வரை 152 வருடங்கள் பிப்ரவரி 4ஆம் திகதி வரை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ்தான் எங்களுடைய இலங்கை திருநாடு இருந்து வந்தது. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பிரித்தானியர்கள் ஒரு வியூகம் தயாரித்தார்கள். எப்படியாவது நாங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும், அதற்கு எங்களுக்கு சிறிய நாடுகளுடைய ஒத்துழைப்பு அவசியம். தங்களுடைய காலனித்துவத்தின் கீழ் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நாடுகளிடம் உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் தருவோம், நீங்கள் இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் எங்களுக்கு சார்பாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அந்த நேரத்திலே அவர்கள் சுதந்திரம் தருவதற்காக வாக்களித்திருந்தார்கள். அப்பொழுது, அதாவது மேலாட்சி என்று சொல்லுவாங்க, இலங்கையுடைய பாராளுமன்றம் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பிரித்தானிய ஆட்சியின் கீழ்தான் அந்த ஆட்சியும் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பாராளுமன்றத்திலே 175% அதாவது 4/3 பெரும்பான்மை காட்ட வேண்டும். அப்படி பெரும்பான்மை காட்டினால் உங்களுக்கு சுதந்திரம் தருவோம் என்ற நிபந்தனையும் அவர்கள் வைத்தார்கள். அந்த நேரத்தில் 4/2 தான் பெரும்பான்மை இருந்தது, பெரும்பான்மையினர் இருந்தாங்க. 150% தான். அப்போ ஏனைய 50% சிறுபான்மை மக்கள், அதாவது இஸ்லாமியர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், ஏனையவர்கள் இருந்தாங்க. இந்த நேரத்தில்
இந்த 150% பெரும்பான்மையை காமிச்சா எங்களுடைய இலங்கை நாட்டை அவங்க ஒரு சிறு பகுதியை தான் அல்லது ஒரு பாதி பகுதியை தான் சுதந்திரம் கொடுப்பாங்க. மற்ற ஏனைய பகுதிகள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிப்போட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கையான மர்ஹூம்களான முஸ்லீம் தலைவர்கள் நாங்கள் எங்களுடைய ஆதரவை உங்களுக்கு தருகிறோம், எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என டாக்டர் MCM கலீல் அவர்கள், அதே போன்று சேர் ராசிக் ஃபரீத் அவர்கள், அதே போன்று டிபி ஜாயா அவர்கள், இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் தன்னுடைய பங்களிப்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்கினார்கள். அதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய நாட்டுக்கு பூரணமான ஒரு சுதந்திரம் கிடைத்தது. எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம் தலைவர்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இஸ்லாமியர்களுடைய மொத்த பிரதிநிதிகளாக இருந்து தன்னுடைய ஆதரவை அவர்கள் எங்களுடைய தாய் திருநாட்டுக்கு வழங்கி முழுமையான சுதந்திரத்தை பெறுவதற்கு எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் மிக பெரும் காரணமாக இருந்தார்கள். இதனால தான் அந்த நேரத்தில் SWRD பண்டாரநாயக் அவர்களும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய இந்த இஸ்லாமிய தலைவர்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி சந்தோஷமாக வெளிப்படையாக பேசியிருந்தார்கள். அதே போன்று DS சேனநாயக் அவர்களும் பாராளுமன்றத்திலே எங்களுடைய முஸ்லீம் தலைவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை பற்றி, தியாகத்தை பற்றி பேசினார்கள். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இனவாதிகள் வெறுமனே இது ஒரு இனத்திற்கு மட்டும் சொந்தமான ஒரு சுதந்திர தினம் என மக்கள் வாதாடுகின்றார்கள். அந்த நேரத்தில் எங்கட இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் தெரியல, நாங்கள் சுதந்திரத்தை பெறுறதுக்கு எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் பெரும் பங்கு வகிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ உயிர் தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் அந்த சுதந்திரத்துக்காக மேற்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், அந்த தியாகம் செஞ்சவங்களோட அந்த பெயர்கள் கூட இன்றைக்கு எங்களில் அநேகமானவர்களுக்கு தெரியாது. எங்களுடைய அந்த பங்களிப்பு, அவருடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் எங்கள் அநேகமானவர்களுக்கு தெரிகிறதில்லை. அதிலே மிக முக்கியமானவர்கள் ஷேக் டிடி அவர்கள், அதாவது தோப்பூரை சேர்ந்தவர்கள், அதே போன்று முகமது சலாம் பட்டி உடையார், அவங்க குச்சவெளியை சேர்ந்தவங்க, அபூபக்கர் ஈசா முகாந்திரம் சம்மாந்துறையை சேர்ந்தவங்க, மீரா ஹுசைன் காரியப்பர் சம்மாந்துறையை சார்ந்தவங்க, ஹுசைன் லெப்பை உஸ்மான் லெப்பை அவர்கள் சம்மாந்துறையை சார்ந்தவங்க, அனீஸ் லெப்பை மருதமுனியை சார்ந்தவங்க, முகமது காசிம் சித்தி லெப்பை, ILM அப்துல் அசீஸ், ஷேர் மாக்கார், அதே போன்று NHM அப்துல் காதர், துவான் புர்கானுத்தீன், டிபி ஜாயா அவர்கள், பதியுத்தீன் மஹமூத் அவர்கள், சேர் ராசிக் ஃபரீத் அவர்கள், டாக்டர் MCM கலீல் அவர்கள், இவர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள். இன்னும் பெயர் சொல்லாத எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் இந்த சுதந்திர தினத்தில் அவர்களை நாங்கள் ஞாபகம் கூற மிக 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 கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய எத்தனையோ உரிமைகள் அவர்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பாடசாலைகள், அதே போன்று காலி கோட்டுகள், அதே போன்று எங்களுக்கு தரப்பட்ட இஸ்லாமிய உரிமைகள் எல்லாம் அந்த மூத்த தலைவர்கள் செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தான். இந்த சுதந்திர தினத்திலேயாவது அவர்களை ஞாபகம் கூர்ந்து அவர்களுடைய வரலாறுகளை கற்று அவர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக கட்டாயம் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாகவும், நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் நடக்கக்கூடியவர்களாகவும், நாட்டு சட்டத்திட்டங்களை முழுமையாக பேணி நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்து கொள்வானாக. அதே போன்று உலக அரங்கிலே தலை சிறந்த நாடாக அல்லாஹ் தஆலா அனைத்து துறைகளிலும் எங்களுடைய நாட்டை அல்லாஹ் உயர்த்துவானாக, சங்கைப்படுத்துவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला अली अली बलियां ते सिरां दा ताज अली अली मोमना दी बस मेरा अली अली बलियां ते सिरां